வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேலையில் சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்க நியூலி மேரிட் கப்புள்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சேமிப்பு பிளான் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, இல்லை புதுசாக வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கவங்க, அதாவது ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இப்போ தான் வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நியூ ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம சேமிக்கவும் செய்யணும், அதே சமயம் என்ஜாயும் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு அழகான ஒரு சேமிப்பு பிளானோட தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். இப்போ சில பேர் வந்து இவ்வளோ நாள் கணவர் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து கணவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேர் இப்போ பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு சேமிப்பு பிளானை உங்கள் கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யலாம். இந்த ஒரு 3 சேமிப்பு பிளான் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பிளான் பண்ணுறப்ப உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். வாங்க நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன மாதிரி சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா, புதுசாக வேலையில் சேர்ந்துருக்கிறவங்களும் சரி, நியூலி மேரிட் கப்புள்ஸும் சரி, என்ன பண்ணுங்கள், உங்களோட சம்பளம் வந்த உடனே மினிமம் 500 ரூபாயிலேருந்து நான் மேக்ஸிமம் 2000 வரைக்கும் போட்டிருக்கேன். இது வந்து உங்களோட சம்பளம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். மினிமம் இப்போ வந்து ஒரு 20,000 10,000 சம்பளம் வாங்குறவங்க ஒரு 500 ரூபாயாவது எடுத்து வைக்கலாம். ஸோ 500 ரூபாயிலேருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும், இல்லை அதுக்கு மேலேயோ பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிபிஎஃப் அப்படிங்கிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதில் நீங்கள் 15 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மாதம் ஒரு சிறு தொகையை வந்து நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அது அப்படியே கிட்டத்தட்ட டபுளாக வரும். இந்த பிபிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸே, இது வந்து ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். கவர்மெண்ட் நடத்துகிற பிளான். இது வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற பிளானு. இன்னொன்று, இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கோ இதில் கிடைக்கக்கூடிய வட்டிக்கோ நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது அழகாக ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ புதுசாக வேலையில் சேர்ந்துருக்கவங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் லம்சம் கிடைக்கும். அதை எடுத்து ஃபிக்ஸடில் போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் சர்வீஸ் இருக்குன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு இன்னொரு பிபிஎஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் இல்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் வேணாம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லம்சமாக ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு 15 வருஷத்தில் கிடைக்கும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறவங்களும் சரி, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, நம்மளோட ஓய்வு காலத்துக்கு ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு ஒரு அமௌண்ட் செக்யூராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த செலவை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பிபிஎஃப் பண்ணுங்கள். இது ரொம்ப அருமையான ஒரு வரப்பிரசாதமான ஒரு சேமிப்பு திட்டம். இந்த பிபிஎஃப் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இதை பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நீங்கள் இதில் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2000 ரூபா கட்டுறீங்க. அடுத்த மாதம் எனக்கு நான் 5000 ரூபா கட்டுறேன், என்கிட்ட இருக்குது, நான் கட்டலாமான்னு கேட்டால் கட்டலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வேறு தொகையை கட்டலாம். இல்லை எனக்கு 2 மாதம் இடையில எனக்கு செலவு வந்துடுச்சு, அதனால் நான் கட்ட முடியல, அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலாமான்னா கட்டலாம். அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு மினிமம் வந்து 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்குள்ளே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்காக இந்த பிளானை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரிட்டைர்மெண்ட் பீரியடில் உங்களுக்கு அதிகமான தொகை வந்து நீங்கள் கிடைக்கும். யாரோடைய கையை நீங்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது விஷயம், இப்போ நீங்கள் வந்து புதுசாக வேலையில் சேர்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பிபிஎஃப்ல ஒரு அமௌண்ட்டை போட்டுறீங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி 1 இயர் ஆர்டி பேங்க்கில் இருக்கும். மினிமம் நீங்கள் 1 இயர் ஆர்டி போடலாம். மேக்ஸிமம் 5 இயர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வருஷம் ஆர்டியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் சேலரி வாங்குறீங்களோ அதே அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் மொபைல் பேங்கிங்கில் இப்போ ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கவர்மெண்ட் பேங்க்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்க்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து திருப்தியாக இருக்கோ, கவர்மெண்ட் பேங்க், நேஷனலைஸ்டு பேங்க் தானே, ஓகே, அதில் கூட நீங்கள் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்லேயே பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து 500 ரூபா ஆர்டினா ஒவ்வொரு மாதமும் ஒரே தொகை தான் கட்டணும். இப்போ நீங்கள் 500 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிங்கன்னா 500 ரூபா தான் போடணும். 500 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் ஒரு ஆர்டி போடுங்க. இப்போ நீங்கள் 2000 மேக்ஸிமம் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆர்டி வந்து எவ்வளோ கிடைக்கும், கிட்டத்தட்ட 24,000 ரூபா ப்ளஸ் அதோட வட்டி கிடைக்கும். 500 ரூபா அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், கிட்டத்தட்ட 6000 ரூபா கிட்ட கிடைக்கும். வட்டியோட 6060 ரூபா கிடைக்கும். இதில் எனக்கு அதிக சம்பளம் வாங்குறேன்னா இன்னும் கூட நீங்கள் ஆர்டி போட்டுக்கலாம். சரி, இந்த 1 இயர் ஆர்டி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு போங்க. 1 இயர் ஆர்டி அதுக்கு ஏன் 1 இயர் ஆர்டினா,
இப்போ நீங்கள் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, வேலைக்கு போயோ கல்யாணம் ஆயோ. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரி ஆசைகள்லாம் நம்ம நிறைவேற்றிக்கணும், இந்த பொருள் வாங்கணும், இந்த ஷாப்பிங் பண்ணணும், நான் ரொம்ப நாளாக நான் வேலைக்கு வந்தோன்னே இந்த திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய ஆசைகள் இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்கு? நம்ம இஷ்டம் போல் செலவு பண்ணணும், நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் மாத சம்பளத்திலேயே 2 மாத சம்பளத்திலே ஃபுல்லாக கரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 இயர் ஆர்டி பிளான் பண்ணுங்கள். இந்த 1 இயர் ஆர்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் அழகாக என்ன செஞ்சுக்கலாம், உங்களுக்கு விருப்பமானதை வாங்கிக்கலாம். முக்கியமாக பண்டிகை கொண்டாட்டங்கள், அதாவது எனக்கு என்னோடய ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா நான் நல்லா ட்ரெஸ் எடுக்கணும், இஷ்டமான ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணும், அதுக்கு நிறையா செலவாகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி 1 இயர் ஆர்டி போடலாம். அது மாதிரி நான் ட்ரிப்பு போகணும், எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதம் லீவ் கிடைக்கும், எனக்கு ட்ரிப்பு போகணுன்னா அதுலேருந்து கரெக்டாக 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆர்டியை போட்டுட்டு அந்த 1 இயர் ஆர்டி முடிஞ்சோன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து ட்ரிப்பு போங்க. நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, நான் ட்ரிப் போகிறதுக்கு எனக்கு 20,000 வரும், 20,000 ஆகும் அப்படின்னா நீங்கள் மாதம் 2,000 1,500 போட்டால் அந்த அமௌண்ட் வந்துடும். இல்லை எனக்கு வந்து டிவி வாங்கணும், எனக்கு ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசை. இப்போ நீங்கள் மாதம் சம்பளம் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 நீங்கள் 30,000 போய் மொபைல் வாங்காதீங்க. மாதம் நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா தான் அந்த பொருளோட அருமையும் உங்களுக்கு தெரியும். நம்ம அதை ரொம்ப வேல்யூ பண்ணி பார்த்துப்போம். இந்த மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் டிவி, ஃபோனு, லேப்டாப்பு, என்னென்னவோ நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும். அதை நீங்கள் 1 வருஷம் சேர்த்து நீங்கள் அனுபவிக்கிற பொழுது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. ஏன்னா நீங்கள் ஒரு மாத சம்பளத்துலையோ 2 மாத சம்பளத்துலையோ மொத்தமாக போய் வாங்காதீங்க. கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்து வாங்குங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டி போட்டு ஒரு பொருள் வாங்கி பாருங்களேன், அந்த ஹாப்பினஸ்ஸே வேறு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஓகே பொருள்லாம் வாங்குறது போக இந்த மாதிரி இன்னொரு 1 இயர் ஆர்டி போட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் சேர்ந்து கூட அந்த அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் ஏதாவது உங்களோட ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு ஏதாவது கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, எனக்கு நான் இன்னும் ஸ்போக்கன் இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நான் ஸ்போக்கன் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை. ஸோ இந்த மாதிரி சேர்த்து வச்சு கூட நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட வேலைக்கு என்ன ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் பணம் சேர்த்து ஒவ்வொரு ஸ்கில்லாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் நிறைய கோர்சஸில் சேர்ந்து. அப்போ உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசைகள் நிறைவேற்றத்துக்கு கூட ஒவ்வொரு ஆர்டி போடலாம், நீங்கள் வீட்டில் சேர்த்து வைக்காமல். ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பணத்தை சேமித்து செலவு பண்ணும் பொழுது நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம், உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு திருப்தியும் கிடைக்கும். இது வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது விஷயம் வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டு. இப்போ நமக்கு வேலை கிடச்சிருக்கு, ஓகே. இல்லை இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிடுக்கு, கணவன் மனைவி வேலைக்கு போகலாம், இல்லை கணவன் மட்டும் வேலைக்கு போகலாம். மோஸ்ட்லி இப்போ கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் வச்சுக்கணும். அதாவது அந்த எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட 6 மாத சம்பளம், உங்களோட 1 மாத சம்பளம் வந்து 20,000 வச்சுக்கோங்க. நான் 20,000 இருந்தால் என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணிவிடுவேங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னா, அப்போ 6 மாத சம்பளம் எவ்வளவு? 1,20,000. இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறும். இல்லை சார் எனக்கு வந்து 1 மாதத்துக்கு 50,000 இருந்தால் தான் நான் என்னால் சமாளிக்க முடியும்னா, அப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு 3 லட்ச ரூபா உங்களுக்கு ஆகும். இந்த மாதிரி உங்களோட 6 மாத வருமானம் எவ்வளவு, இல்லை 6 மாதம் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படும், அதை வந்து நீங்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு டார்கெட்டாக வச்சுக்கணும். சரியா? அது வந்து எப்போதுமே பல்காக தான் வரும். அப்போ நீங்கள் ஒரே மாதத்தில் அவ்வளோ அமௌண்ட் சேர்க்க முடியுமா? கண்டிப்பாக சேர்க்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிறுக தான் நம்ம சேர்க்க முடியும். அப்போ நீங்கள் மாதம் ஒரு 2,000 நான் மினிமம் சொல்கிறேன், மாதம் ஒரு 2,000 எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு எடுத்து ஒதுக்கி வச்சிடணும். அதை சேர்த்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக வர வரைக்கும், அந்த 1 லட்ச ரூபாயோ 1,20,000 உங்களோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளவோ அது வர வரைக்கும் நீங்கள் சேர்க்கணும். இல்லை சார் நான் வந்து கையில் நான் எடுத்து வச்சேன்னா நான் செலவு பண்ணிடுவேன்னா, கவலையே படாதீங்க. அடுத்த ஆப்ஷன் ஆர்டி. நீங்கள் வந்து இதற்கு 3 வருஷம் ஆர்டி போடலாம், 5 வருஷம் ஆர்டி போடலாம். இல்லை சார் எனக்கு திடுக்குன்னு எமர்ஜென்சி தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓகே நீங்கள் 1 வருஷம் ஆர்டி கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஆர்டி போடுறீங்க, ஒரு பல்க் அமௌண்ட் வரும், அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், போய் இன்னொரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுருங்க. எகெயின் அடுத்த ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் அமௌண்ட் வர வரைக்கும் இந்த மாதிரி ஆர்டியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஃபிக்ஸடில் போடுங்க.
என்னுடைய டார்கெட் அமௌண்ட்டை நான் சேர்த்துட்டேன். இப்போ 3 லட்ச ரூபா நான் டார்கெட் வச்சுருந்தேன் எமர்ஜென்சி ஃபண்டில், நான் 3 லட்ச ரூபா சேர்த்துட்டேன், இல்லை நான் 1,50,000 ரூபா சேர்த்துட்டேன், 1,20,000 சேர்த்துட்டேன், 6 மாத சம்பளத்தை நீங்கள் சேர்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதை அப்படியே கொண்டு போய் ஒரு ஃபிக்ஸடில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை போனால் தான் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும். வேலை போனாலோ இல்லை எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல, எனக்கு ஜாபில் பிரச்சனையாக இருக்குது, நான் வேறு ஒரு ஜாப் சுவிட்ச் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னா இடையில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது தேவைப்படும் ஒரு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு. அந்த 6 மாதத்துக்கு அப்போ தான் அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து செலவு பண்ணணும். அதுக்கு வேறு எந்த ஒரு செலவும் அதுக்கு நீங்கள் வச்சிடக்கூடாது. சேவிங்ஸ் 1 சேவிங்ஸ் 3 உங்களோட ஃப்யூச்சருக்காக, உங்களோட எமர்ஜென்சியில் உதவுறதுக்கு. சேவிங்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வான்ஸை, நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியாவை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.